இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தை ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் பெரும் பங்காற்றி வருவதாக சட்டப்பேரவையில் பெருமிதம் தெரிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, உணவு பாதுகாப்பு சட்டம் நாட்டின் பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில்தான் மிகச்சிறப்பான முறையில் செயல்படுத்தப்படுவதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். பொது விநியோக திட்டத்தை ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் பெரும் பங்காற்றி வருவதாகவும், மொத்தம் 32,681 நியாய விலை கடைகள் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் நடத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் தான் பொது விநியோக திட்டத்தை ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்துவதில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தமிழக கூட்டுறவுத்துறையின் மூலமாக பெரும் பங்காற்றி வருகிறது. இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களில் தமிழகம்தான் இன்றைக்கு அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டத்தை சிறப்பாக கொடுத்திருக்கின்றால் அது கூட்டுறவுத்துறை மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறது என்பதை இந்த அவைக்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மலை கிராமங்களில் வாழ்கிற மக்களுக்கும் அவர்களுக்கும் இந்த பொது விநியோக திட்ட பொருட்கள் சென்றடைய வேண்டும், அவங்க இல்லத்து அருகிலேயே கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு 37 நகரு நியாய விலை கடைகளை தொடங்கி இன்றைக்கு சிறப்பாக நடத்தி ஏறத்தாழ 271 கிராமங்களிலும் சென்னையிலே 52 தெருக்களில் 2 கடைகள் மூலமாக ஆக மொத்தம் 26,352 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவர்கள் இல்லங்களுக்கு அருகிலேயே அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகிறது. 5.5 ஆண்டுகளில் 2,176 புதிய நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டு மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றி வருகிறது என்பதை இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன்.